எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடனடி சமையல் சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி மசால் பூரி. ரொம்பவே ஈஸியா நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். இதை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ரெசிபியை தான் இப்போ நம்ம செய்ய போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பட்டாணியை நல்லா ஊற வச்சுக்கணும். நான் இதை ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கலாம். அடுத்து தோல் சீவி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடிட்டு 6 விசில் வரைக்கும் இதை நம்ம வச்சு எடுத்துக்கலாம். 6 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதிலிருந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டாணியை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் ஒன்றும் பாதியமாக நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிக்கணும். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக காஞ்சதுக்கப்புறமா சின்னதாக 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி ஒரு துண்டு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு 10 பல்லு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்தா பட்டாணியையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழையும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை சேர்த்தோம்னா கருகிடும். அதனால் லேசாக சூடானதுக்கப்புறமா உடனே இதை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மேலெல்லாம் தெரிக்காமல் இருக்கும். இடையில ஒரு 2 வாட்டி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்துக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் இதில் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணீர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு கொதிச்சதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது 1 டீஸ்பூன் சேர்த்தோம். அதனால் இப்போ சேர்க்கும்போது கவனமாக எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இடையில ஒரு 2 வாட்டி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கரெக்டான பதத்தில் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் பானிபூரி வத்தல் கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கேன். இதை வச்சு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு தட்டில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பானிபூரியிலேருந்து ஒரு 5-6 பானிபூரியை நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியில் இருந்து ஒரு 2-3 கரண்டி எடுத்துகிட்டு இது மேலே நல்லா ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றினதுக்கப்புறமா இது மேலே பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் டேஸ்ட்டு அதிகமாக பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணின தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கும் மேலே இன்னும் 2 பானிபூரியை உடச்சி சேர்த்துக்கலாம். இதுக்கும் மேலே இன்னும் ஒரு கரண்டி மசாலா கிரேவியை ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இது மேலே ஓம பொடியை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இதுக்கும் மேலே பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட மசாலா பானிபூரி ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.